எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4 பகுதி 4 தொகுதி 4ல நம்ம என்ன பாடம் பார்க்குறோம்? வரலாறுல முதல் பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி இன்னைக்கு படிக்க போறோம். அது சிந்து சமவெளி நாகரிகத்துல முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நாகரிகத்துல எந்த பொருட்கள்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க, எதெல்லாம் பயன்படுத்தல, அவங்களுக்கு எதெல்லாம் பத்தி நாலேஜ் இருந்தது, எதெல்லாம் பத்தி நாலேஜ் இல்லை, அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் சைட்டு, நிறைய நகரங்கள் பார்ப்போம், என்னெல்லாம் நகரப்பகுதிகளில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இது போக அவங்களுடைய அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், கலை மற்றும் கடைசியாக அவங்களுடைய சமயம், இதெல்லாம் பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் பாடம் முடிஞ்சது. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணுறப்ப என்ன, இந்த டாபிக் பர்டிகுலராக அந்த டாபிக் அப்ரோச் பண்ணுறப்ப அவங்களுக்கு எது தெரியும் தெரியாதுங்கிறத பார்த்துக்கோங்க. கொஸ்டின் மேக்ஸிமம் 70% எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எந்த விஷயம் தெரியும் எந்த விஷயம் தெரியாதுங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 பகுதி 4. இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போறது தான் முதல் வகுப்பு உங்களுக்கு வரலாறுல. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கம் பத்தி முடிச்சிருக்கோம், பாதி வரை முடிச்சிருக்கோம். அப்புறம் பாலிட்டியில பாதி பார்த்துருக்கோம், நம்ம ஓரளவு ஆர்டிகல்ஸ் 24 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைய வகுப்பு தான் இது உங்களுக்கு புது வகுப்பு. அப்போ ஹிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்றது, ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது அப்படின்னா, எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி சிலபஸ் வந்து ரொம்ப வேஸ்ட். இப்போ ஐஎன்எம் மாதிரி கிடையாது. ஐஎன்எம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் பார்த்தா நம்மளால ஓரளவு கேள்வி 80லேருந்து 90% கேள்விகளுக்கு விடை அளிச்சிட முடியும். ஹிஸ்ட்ரி மட்டும் எங்கேருந்து கேட்பானே நம்மளால சொல்ல முடியாது. புத்தகம் தான் நமக்கு பேசிக்கு. உங்களுடைய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை புத்தகம் தான் உங்களுக்கு பேசிக். ஆனால் அது அவங்க கேட்கக்கூடிய முறை வந்து எப்படினாலும் இருக்கலாம். நேரடி கேள்வியாகவும் இருக்கலாம், நிறைய வாக்கியம் வச்சு கேள்வியும் கேட்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப கம்மியான நாள் இருக்கிறதுனால நான் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எனக்கு நடத்துறதுக்கு நேரம் இருக்காது. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், ஸ்கிப் பண்ணி என்னெல்லாம் முக்கியமோ அது மட்டும் பார்ப்போம். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 யூனிட்டோ இல்லை 4 யூனிட்டோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். மொத்தம் 9 யூனிட்டாக பிரிச்சிடலாம்ப்பா ஹிஸ்ட்ரியை. சிந்து சமவெளி நாகரிகம், 2வது குப்தர், 2வது புத்திசம் ஜெயினிசம், பௌத்தர்கள் சமணர்கள், 3வது வந்து குப்தாஸ், 3 ஆயிடுச்சா, 4 பல்லவாஸ் சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூடர்கள், 4, 5வது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள், 6வது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர்கள், 7வது விஜயநகர் மற்றும் பாமினி, 8வது முகலாய சாம்ராஜ்யம், 9வது வந்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள். இந்த 9 சாப்டர்ல எல்லா யூனிட்டுமே கவர் ஆயிரும், மொத்த சிலபஸுமே அதில் கவர் ஆயிரும். இந்த 9 சாப்டர்ல தான் உங்களுக்கு கேள்வி வரும். நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா கடைசி இந்த சிலபஸ் மாத்தின வருஷத்து வந்து 2019 தொடர்ச்சியா இதுல இருந்து தான் கேள்வி இருக்கும். இந்த 9 சாப்டர்ல இருந்து கண்டிப்பா சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். குரூப் 1 இருந்தால் சாப்டருக்கு 2 கொஸ்டின் கூட வரும். இதில் நம்ம அப்படி எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த 9 சாப்டர்ல எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்களோ அந்த சாப்டர் மட்டும் நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம். அதில் கண்டிப்பாக சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம பாடம் துவங்குவதற்கு முன்னாடி நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். முதல்ல மனிதன் நாகரிகம் அடைஞ்சிருப்பானா? அடைஞ்சிருக்க மாட்டான். அப்போ மனிதன் வந்து மனித குலம் தோன்றி எத்தனை ஆண்டுகள், எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க, அதை நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்திய வரலாறை 3 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. இந்திய வரலாறு 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் வந்து பாத்தீங்கன்னா பண்டைய கால இந்தியா. இந்த பண்டைய கால இந்தியாவுடைய காலகட்டம் 6 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து 750 வருஷம் வரைக்கும், 750 CE. இங்க பாருங்க, 6 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிசி. 6 லட்சம் பிசினா என்னது, பிஃபோர் கிரைஸ்ட். இப்போ 750 AD. இப்போ நம்ம இருக்கிறது 2024 ADல. இப்போ 750 AD வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1250 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த காலகட்டத்தை எந்த காலமா குறிக்கிறாங்க, பண்டைய கால இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்றாங்க. 750 to 1857, 750 1857 வரைக்கும் இடைக்கால இந்தியா. 1857 நேத்து நடந்த வரைக்கும் நவீன கால இந்தியா. அதான் இப்படிதான் வரலாறு வந்து தொகுத்துருக்கிறாங்க. இதுல நம்ம பண்டைய கால இந்தியால முத வந்தது யாருன்னா கற்கால மனிதன். அவனை ஏன் கற்கால மனிதன் சொல்றாங்கன்னா, அவன் பெரிதும் பயன்படுத்திய டூல், வெப்பன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்கால பயன்படுத்தியே இருக்கும். அதனாலதான் அவனை கற்கால மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. கற்கால மனிதன்லேயே நிறைய பரிணாம வளர்ச்சி இருக்கு. பழைய கற்காலம், இடைப்பட்ட கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம்னு 3ஆ பிரிச்சுக்கலாம். அந்த கற்காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு புதிய காலகட்டம் தோன்றுது. அந்த மனிதன் வந்து பாத்தீங்கன்னா கற்களையும் பயன்படுத்துவான், உலோகத்தையும் பயன்படுத்துவான். கற்கள் மற்றும் உலோகம். உலோகத்துல குறிப்பா பயன்படுத்தியது என்னன்னா செம்பு, காப்பர், இந்த 2ஐயும் பயன்படுத்தியிருப்பான். இது வந்து கற்காலம் மற்றும் உலோக காலம் சொல்லுவாங்க. இந்த 2 காலம் முடிஞ்ச பிறகு 3வது முக்கியமான ஒரு காலம் வருது, அதுதான் வந்து வெண்கல காலகட்டம்.
இந்த வெங்கல காலகட்டத்துல இருந்தா நமக்கு சிலபஸ்ல இருக்கு. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வெங்கல காலம் அப்படிவாங்க. வெங்கல காலம். ஏன் வெங்கல காலம்னா இந்த மனிதன் பெரிதும் பயன்படுத்திய உலோகம் வந்து வெங்கலம், பிரான்ஸ். அவனுடைய ஆயுதங்கள்ல இருந்து அவன் பயன்படுத்திய பாத்திர பண்டங்கள் சாப்பிட்றதுக்குல இருந்து எல்லாமே எதுல இருக்கும்? வெங்கலத்துல இருக்கும். அதனால இது வெங்கல காலம். ரெண்டாவது, இந்த நாகரிகத்தில் இந்த 7 பாயிண்ட்ல இருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த நாகரிகம் எப்படிப்பட்ட நாகரிகம்? நகர் நாகரிகம். நகர்ப்புற நாகரிகத்துல மிக முக்கியமான நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். மூணாவது, இந்த மக்களுக்கு இரும்பு அப்படின்னு ஒரு உலோகம் இருந்ததே தெரியல. இரும்பு அப்படின்னு ஒரு உலோகம் இருந்ததே இந்த மக்களுக்கு தெரியாது. 3. நாலாவது, குதிரை அப்படின்னு ஒரு விலங்கு இருந்ததே அவங்களுக்கு தெரியல. குதிரை அப்படிங்கிற ஒரு விலங்கு இருந்ததே தெரியல. ஆனா இட் இஸ் இன் டிஸ்பியூட். இப்போ வந்து இது கொஞ்சம் சர்ச்சையில இருக்கு. ஏன்னா குதிரை மாதிரி சுடுமண்ணாலான சில பொம்மைகள் வந்து லோத்தல் இந்த மாதிரி சில நகரங்கள்ல எடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் அது கிளாரிஃபை ஆகல. நம்ம புத்தகங்கள்ல இன்னும் அவங்க குதிரைனா என்னன்னு தெரியாதுங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு. ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அடுத்து அஞ்சாவது, இவங்களுடைய எழுத்து ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்? இப்போ நீங்க உங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கு? தமிழ் எழுத்து இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் நீங்க எழுதுவீங்க, அப்புறம் மறுபடியும் இடதுல இருந்து வலது எழுதுவீங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? வலதுபுறத்துல இருந்து இடதுபுறம், அப்புறம் மறுபடியும் இடதுல இருந்து வலது, வலதுல இருந்து இடது, மறுபடியும் இடதுல இருந்து வலது, இப்படியே எழுதியிருக்காங்க. ஜிக்ஸாக்கா எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த வடிவத்தை என்னன்னு குறிப்பிடுவாங்கன்னா போஸ்ட்ரோஃபிடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. போஸ்ட்ரோஃபிடன் இந்த வடிவத்தை என்னன்னு குறிப்பிடுவாங்கன்னா போஸ்ட்ரோஃபிடன். நான் எழுதி போடுறேன் அந்த வார்த்தைக்கு என்ன இதுன்னு. ஆங்கிலத்தையும் அதுதான், தமிழ்லையும் அதுதான். வலதுல இருந்து இடதும் இடதுல இருந்து வலதும் எழுதுனா அந்த எழுத்து வடிவத்துக்கு என்ன பேரு? போஸ்ட்ரோஃபிடான். போஸ்ட்ரோஃபிடன். போஸ்ட்ரோஃபிடன். தமிழ்ல பூஸ்ட்ரோஃபிடன் போட்டிருக்கான். ஓகேங்களா? பூஸ்ட்ரோஃபிடன். அடுத்து இந்த எழுத்து எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த எழுத்துடைய வடிவம் எப்படி இருக்கும்? நமக்கு வட்ட எழுத்தா இருக்கும், சில சமயம் நம்ம வந்து ஒரே சீரான எழுத்தா இருக்கும். இவங்களுடைய எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா சித்திர வடிவத்துல இருக்கு. சித்திர வடிவம்னா பாக்குறதுக்கு ஒரு பிக்சர் மாதிரியே இருக்கும். அந்த எழுத்தே ஒரு பொம்மை மாதிரி, ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும், சிம்பல் மாதிரி இருக்கும். ஆறாவது. ஏழாவது, இந்த எழுத்துக்களை இவங்க வந்து வாசிச்சுட்டாங்களா இன்னும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உலகத்துல இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தோற்றமடையும் போது கூட ஒரு 4 நாகரிகமும் தோற்றமடைஞ்சது. எங்கெல்லாம்னா சைனால, சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கால, அதுக்கப்புறம் வந்து மெசோபொட்டோமியா அப்படிங்கிற இடத்துல, அப்புறம் எஜிப்துல. இந்த 4 இடத்துலையும் பல்வேறு நாகரிகங்கள் தோற்றமடைஞ்சிருக்கு. ஆனா அந்த நாகரிகத்துடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே கண்டு எடுத்துட்டாங்க, இது என்ன சொல்ல வராங்கன்னு. இன்னும் சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் மட்டும் என்ன எழுதியிருக்காங்கன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சில ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பா ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர், இந்த எழுத்து தமிழ் எழுத்துக்கு, திராவிட மொழி குடும்பமான தமிழ் எழுத்துக்கு ஒத்து இருக்கு. சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு ஒத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு? தமிழ் எழுத்துக்கு. யாரு? ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த 7 பாயிண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 7 பாயிண்ட்ல இருந்தே யூ கேன் கெட் அ கொஸ்டின், வாய்ப்பு இருக்கு. இந்த 7 பாயிண்ட்ல இருந்தே கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெங்கல காலகட்டம், நகர் நாகரிகம், இரும்பு குறித்து அறியவில்லை, குதிரையை குறித்து அறியவில்லை, எழுத்து வடிவம் வலதுல இருந்து இடதும் இடதுல இருந்து வலதும், சித்திர வடிவிலான எழுத்துக்கள், அடுத்தது எழுத்துக்களை இன்னும் வாசிக்க முடியவில்லை, இன்னும் அந்த எழுத்துக்கள் வாசிக்கப்படாம தான் இருக்கு. ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேவா, அடுத்து போலாமா? இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவுடைய எந்த பகுதிகளில் இருக்கு? இந்தியாவுடைய எந்த பகுதிகளில் இருக்கு சிந்து சமவெளி நாகரிகம்? எந்த பகுதியில் இருக்கு? இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா வடமேற்கு பகுதியில் இருக்கு. வடமேற்கு, நார்த் வெஸ்ட், வடமேற்கு பகுதியில் இருக்கு. அப்ப வடமேற்கு பகுதியில அந்த நாகரிகத்துடைய வடக்கோர எல்லை, இந்த நாகரிகத்துடைய வடக்கு எல்லை என்னன்னா ஷார்ட்டுகை. ஷார்ட்டுகை அப்படிங்கிறது வடக்கோர எல்லை. இன்னொரு இடமும் இருக்கு, மண்டு இல்ல மாண்டு, இல்ல மண்டு எப்படினாலும் வரும். அது சம்டைம்ஸ் அப்படி கொடுக்குறாங்க, இப்படி கொடுக்குறாங்க. அடுத்து கிழக்கு பகுதிகளில், கிழக்குல எது கிழக்கோர எல்லையா இருந்ததுன்னா ஆலம்கீர்பூர். இது ஒரு ஊர் மேடம். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நாகரிகம். அந்த நாகரிகத்துடைய வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கோர எல்லை பகுதிகள். இந்த மொத்த ஊர் எங்க இருக்குன்னா இந்தியாவுடைய வடமேற்கு திசையில இருக்கு. இந்தியாவுடைய வடமேற்குல இருக்கு. அதுல அந்த வடக்குல இருக்கிறது ஷார்ட்டுகை. கிழக்குல வந்து ஆலம்கீர்பூர். மேற்குல வந்து பாத்தீங்கன்னா சுட்கா ஜெண்டர். அதுக்கப்புறம் தெற்குல வந்து பாத்தீங்கன்னா தைமாபாத். இது மகாராஷ்டிரால இருக்கு. தைமாபாத் அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கு. சுட்கா ஜெண்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு.
ஷார்ட்கை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆலம்கிர்பூர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருக்கு, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. மகாராஷ்டிரா எழுதிட்டான். உத்தரப்பிரதேஷ், ஆப்கானிஸ்தான், ஆப்கான், பாகிஸ்தான். சரி, அடுத்து இந்த நகர் நாகரிகம், சிந்து சமவெளி நகர் நாகரிகத்துடைய தொடர்புடைய 3 முக்கியமான நபர்கள் யாரெல்லாம்னா, சார்லஸ் மேன்சன் அப்படிங்கிறவர் தான் முத இங்க ஒரு நாகரிகம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாரு 1826ல. அடுத்து அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறவரு 3 முறை இந்த பகுதியை விசிட் பண்ணியிருக்காரு, சிந்து சமவெளி நாகரிகத்தை. 53, 56, 75 இந்த 3 காலகட்டத்திலையும் விசிட் பண்ணியிருக்காரு. என்னன்னா அப்பதான் இந்தியாவில முதல்ல ரயில்வே போடும்போது தோன்றப்ப இந்த நாகரிகம் கிடைக்குது. யாரு? அலெக்சாண்டர் கன்னிங்கம். இவரை என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர். இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவையாளர் இவர் தான். ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வேயர் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. தொல்லியல் துறையின் இந்தியாவின் முதல் தொல்லியல் துறையின் அளவையாளர்னா சர்வேவர். ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அடுத்து ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உலகம் ஃபுல்லா பாப்புலர் பண்ணது. யார் பிரபலப்படுத்தினான்னா 1920களில் இந்த ஜான் மார்ஷல் தான் உலகம் ஃபுல்லா இதை பிரபலப்படுத்தி இருப்பார். ஓகேங்களா? இந்த 3 நபரும் சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்புடையவங்க. அடுத்து இந்த ஹரப்பா காலகட்டத்தை இந்த நாகரிகத்துக்கு வேற பேரும் சொல்லுவாங்க, சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி ஹரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஹரப்பா ஓகே. ஹரப்பா தொடக்க நிலை, ஹரப்பா காலகட்டத்தை 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஹரப்பா தொடக்க நிலை 3000 இருந்து 2200 BC. ஹரப்பா முதிர்ச்சி பெற்ற நிலை 2600 இருந்து 1900 வரைக்கும். ஹரப்பா இறுதி நிலை 1900 இருந்து 1700 வரைக்கும். இந்த கால அளவீடு நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்க கால அளவீடு. இத பல ஸ்காலர்ஸ், பல ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு காலகட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 200-300 வருஷம் முன்ன பின்ன வந்துகிட்டே இருக்கும். 8க்கு மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இந்த காலநிலை இருக்கு பாத்தீங்களா, இந்த காலநிலையை ஒவ்வொரு காலகட்டமா மாத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம பொதுவா இதை எடுத்துக்கலாம். சரியா? இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முக்கியமான எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சாங்க, எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்கிற முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுல 1921ல ஹரப்பா அப்படிங்கிற நகரம் கண்டுபிடிக்கப்படுது. முத கண்டுபிடிச்ச நகரம் ஹரப்பா. இருக்கப்பா ஹரப்பான்னு இங்கதான் இருக்கு. அப்புறம் என்ன? தயாராம் சைனி. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயாராம் சைனி. எங்கன்னா பஞ்சாப். இந்த பஞ்சாப் எங்க இருக்கு? பாகிஸ்தான்ல இருக்கு. பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப். பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாப் இருக்கு, இந்தியால ஒரு பஞ்சாப் இருக்கு. இது பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப். என்ன நதினா ரிவர் ராவி நதியில. என்ன கண்டுபிடிப்புகள் இங்க என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. பெரிய தானிய களஞ்சியங்கள். எதுக்கு வச்சிருப்பாங்க? ஸ்டோர் பண்றதுக்கு, தானியங்களை சேகரித்து வைப்பதற்கு இங்க இருந்திருக்கு. அப்புறம் சிந்து சமவெளி எழுத்துக்கள், சில எழுத்துக்கள்லாம் அங்க கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறாங்க. எழுதிய எழுத்துக்கள்லாம் சிலவற்றை கண்டுபிடிச்சு எடுத்துக்கிறாங்க. 3வது மனித சிலை, சின்ன சின்ன மனித உருவத்துல சிலை, பொம்மை. அடுத்து செம்பிலாலான ஒரு மாட்டு வண்டி பொம்மை. அப்புறம் கல்லறை, கல்லறைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா H&R
37 இந்த 2 பேர். சிமெட்ரி ஹெச் அண்ட் R37 2 பேர் இருக்கு கல்லறைக்கு, பேர் கொடுத்துருக்காங்க கல்லறைக்கு, HR37. அடுத்து மரத்திலான சவப்பெட்டி, சவப்பெட்டி அதுவும் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து தொழிலாளர்கள் குடியிருப்பு, தொழிலாளர்கள் குடியிருப்பு இதெல்லாம் ஹரப்பால முக்கியமா கண்டுபிடிக்கப்பட்டது. ஆயிரத்தி 1922. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோ, இது பானர்ஜி, RD பானர்ஜி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது எந்த பகுதியில் அப்படின்னா சிந்து மாவட்டத்தில் லர்கானா அப்படிங்கிற ஒரு இடத்துல, சிந்துல. என்ன நதி இது? சிந்து நதி, இண்டஸ் ரிவர்ல. என்னெல்லாம் இங்க முக்கியமான கண்டுபிடிப்புகள்? பெரிய நீச்சல் குளம், கிரேட் பாத், ஒரு பெரிய நீச்சல் குளம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தானிய களஞ்சியங்கள் இங்கேயும் காணப்பட்டிருக்கு. வெங்கல நடன மங்கையின் சிலை, வெங்கல நடன மங்கையின் சிலை, வெங்கல நடன மங்கையின் சிலை. அடுத்து பசுபதி மகாதேவரின் முத்திரை, பசுபதி மகாதேவரின் முத்திரை இங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பசுபதி மகாதேவர்னா சிவன், சிவன் வந்து யோகா பொசிஷன்ல உட்கார்ந்துருப்பாரு, யோகா பொசிஷன்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்புறம் தகனம் செய்யப்பட்டு கலசத்தில் அடைக்கும் முறை, எரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாம்பல கலசத்தில் அடைச்சிருவோம்ல, அதே மாதிரி இந்த முறை இங்க பின்பற்றி இருக்கிறாங்க. அடுத்து அடிமைகள் குடியிருப்பு, ஸ்லேவ் குவார்டர்ஸ், அடிமைகளுக்கான குடியிருப்பு காணப்பட்டிருக்கு. அப்புறம் மூடப்பட்ட வடிகால்கள், வடிகால்கள் வந்து ப்ராப்பரா மூடி இருக்காங்க. இதெல்லாம் முக்கியமான கண்டுபிடிப்பு எங்க? மொஹஞ்சதாரோ. கலசத்துல சாம்பல், அடிமைகள் குடியிருப்பு, மூடப்பட்ட வடிகால், மூடப்பட்ட வடிகால், சாக்கடை மூடியிருக்காங்க. அப்புறம் 1953 லோத்தல், ராவ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு லோத்தல். ரொம்ப முக்கியம் என்னன்னா, இது குஜராத்ல பொகாவா அப்படிங்கிற ஒரு நதி. இந்த நதி எங்க ஓடுதுன்னா கேம்பே, கல்ஃப் ஆஃப் கேம்பே. கேம்பேங்கிறது எந்த பகுதி குஜராத்ல? மேல் பகுதியா கீழ் பகுதியா? கீழ் பகுதி. மேல் பகுதி ரான் ஆஃப் கட்ச், கல்ஃப் ஆஃப் கட்ச். கீழ் பகுதி வந்து ரான் ஆஃப் கேம்பே, கல்ஃப் ஆஃப் கேம்பே வரும். கேம்பே பகுதி இந்த மகாராஷ்டிரா ஒட்டி இருக்கும்ல, 2 பல்லு மாதிரி இருக்கும்ல குஜராத், இந்த பகுதி. குஜராத்ல இந்த பகுதி போகாவா ரிவர். இங்க என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் பாருங்க. துறைமுகம், மயானம்னா தெரியும். கப்பல் பட்டறை, அடுத்து கப்பல் பட்டறை, கப்பல் செய்யக்கூடிய இடம் கப்பல் பட்டறை. அப்புறம் அரிசி, நெல் அடிப்பாங்களா, நெல் அடிச்சோடனே உமி வருமா, அந்த அரிசியின் உமி கிடைக்குது அங்க. தீ பலிபீடம், ஹோமகுண்டம், பெருசா நம்ம வீட்டுல பண்றோமா, ஹோமகுண்டத்துல நெருப்பு வருதா, அதுல வெட்டி போட்டுருவாங்க அது. அடுத்து இருவரை புதைக்கும் முறை, இருவரா, ஆண் பெண் 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்த்து புதைச்சிருவாங்க ஒன்னா. டபுள் பரியல், இல்ல ஜாயிண்ட் பரியல், இல்ல ட்வின் பரியல், எப்படின்னாலும் சொல்லுவான். ட்வின், ஜாயிண்ட், டபுள் எப்படின்னாலும் சொல்லுவோம். இருவரை புதைக்கக்கூடிய முறை. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 3ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அப்புறம் தொலவீரா, இது வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. இது ஜோஷி மற்றும் பிஸ்ட், RS பிஸ்ட் ஜோஷி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. எந்த நதி? லூனி. என்னெல்லாம் இங்க கண்டுபிடிப்புகள் பாருங்க. அணை, டேம், அணை.
அடுத்து நீர் மேலாண்மை தொழில்நுட்பம். நீர் மேலாண்மை தொழில்நுட்பம்னா ஒவ்வொருத்தர் வீடுல குளிக்கிறதுக்கு பாத்ரூமு, டாய்லெட்டு, பாத் டப்பு, ஷவரு இது எல்லாமே இருக்கும். எல்லார் வீட்லயும் ஷவர் இருந்திருக்குது. எல்லார் வீட்லயும் தனியா பைப் கனெக்ஷனு, எல்லார் வீட்லயும் தண்ணி வந்திருக்குது. அவ்வளோ கிளீனா வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த ஒரு நகரம் தான் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே சிந்து சமவெளியில எல்லா சிந்து சமவெளி நாகரிகத்துல 2 பகுதியாக தான் இருக்கும். 2 பகுதி இருக்கும். ஒன்று மேல், இன்னொன்று கீழ். மேல் பகுதி வந்து கோட்டை உடையது, சிட்டாடல் அப்படிம்பாங்க. கீழ்ப்பகுதி வந்து சாதாரண மக்கள், கூலி தொழிலாளிகள் வேலை பார்க்கக்கூடிய இடம். கவனிங்க, பொதுவா 2 பகுதி இருக்கும். தொலைவீரால மட்டும் 3. இது 1, இது 2, கீழ் 2, அப்போ மொத்தம் 3. சொல்லியாச்சு. புரிஞ்சுக்கிட்டாங்க? கேளுங்க. அதேதான். புரிஞ்சுதா? திறந்தவெளி அரங்கம், ஓபன் ஸ்டேடியம். திறந்தவெளி அரங்கம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, இங்கிலீஷ்ல இல்ல அது. அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்னா வானவியல் ஆய்வகம். ஏதோ ஒரு ஆய்வகம் வச்சிருக்கிறாங்க வானத்தை பத்தி ஆராய்வதற்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்தை வச்சு. அப்போ உங்களுக்கு இங்க பாருங்க, தொலைவீரா அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது நீர் மேலாண்மை. இப்போ எப்படி அணை கட்டியிருக்கிறாங்க, எல்லார் வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க, எல்லார் வீட்லயும் பாத்ரூம் இருந்திருக்குது, டாய்லெட் இருந்திருக்குது, எல்லாம் கிணறு இருந்தது முக்கியமா எல்லார் வீட்லயும். ஸோ தொலைவீரா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும்? நீர் மேலாண்மை தொழில்நுட்பம். லோத்தல் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? துறைமுகம். இந்தியாவில் மிக பழமையான துறைமுகங்கள்ல முதல் துறைமுகம் இதுதான், லோத்தல் தான். மொஹஞ்சதாரோல 3 விஷயம்: பெரிய நீச்சல் குளம், வெங்கல நடனமங்கையின் சிலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசுபதி மகாதேவரின் முத்திரை. 4வது ஒரு விஷயம் என்னன்னா அந்த பிரீஸ்ட் கிங், மதகுருவின் சிலை. ஒரு சைடு சால்வை போட்டிருப்பாரு இந்த மதகுருவின் சிலை. இப்போ அடுத்து 4 இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய முக்கியமான சைட்லாம் கவனிங்க. இங்க கவனிங்கப்பா, பேசக்கூடாதுங்க. பாருங்க, அடுத்து முக்கியமான சைட் காளிபங்கன். இது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. இதை கண்டுபிடிச்சவங்க யாரு? அமலானந்த் கோஷ், PK தாபர். 2 பேர், ஒன்னு தாபர், இன்னொன்னு அமலானந்த் கோஷ். 2 பேருமே இதை கண்டுபிடிச்சவங்க இருக்காங்க. இது ராஜஸ்தான்ல. என்ன நதி? காகர் நதி. இந்த நதிக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த நதியை வந்து உள்நாட்டு நதி அப்படிம்பாங்க, இன்லாண்ட் ரிவர்ம்பாங்க. ஏன்? பொதுவாகவே நதிகள் வந்து பனிப்பாறைகள்லையோ இல்லை மலையின் உச்சியிலையோ ஆரம்பிக்கப்பட்டு கடல்ல போய் கலக்கும். இந்த காகர் நதி, லூனி நதி, இந்த நதிகள்லாம் மட்டும் என்னன்னா மலை உச்சியிலையோ இல்லை பனிப்பாறையிலையோ உற்பத்தி ஆகும், ஆனா கடல்ல போய் கலக்காது, நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நதி தான் இந்த காகர் அப்படிங்கிற நதி. இந்த நதிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தை காகர் ஹக்ரா நாகரிகம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நதியை சுற்றி தான் நிறைய என்ன இருந்தது? சிந்து சமவெளி நாகரிக ஊர் இருந்தது, சின்ன சின்ன ஊரா நிறைய. குறிப்பா இந்த நதி தான், சிந்து நதியை சுற்றி கூட கிடையாது. சிந்து நதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காகர் நதியை சுற்றி தான் நிறைய குடியிருப்புகள் இருந்திருக்கு, நிறைய ஊர்கள் இருந்திருக்கு. அதனால இந்த நகரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? காகர் இல்ல ஹக்ரா காகர் இல்ல காகர் ஹக்ரா நாகரிகம் சொல்லுவாங்க. காகர் ஹக்ரா நாகரிகம். காகர்ங்கிறது நம்ம ஊர்ல வரும்போது காகர், அது பாகிஸ்தான் போச்சுன்னா ஹக்ரா. ஸோ காகர் ஹக்ரா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி,
இந்த ஊர்ல என்னெல்லாம் காளிபங்கன்ல கண்டுபிடிச்சாங்க? காளிபங்கன்னா என்ன தெரியுமா? காளிபங்கன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன தெரியுமா? கருப்பு வளையல்னு அர்த்தம். கருப்பு வளையல். காளிபங்கன் அப்படின்னா கருப்பு வளையல். வளையல், கருப்பு வளையல், கருப்பு 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 வளையல், கருப்பு வளையல். சரி, இந்த ஒரு நகரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வடிகால்கள் காணப்படலை. ஆனா மரப்பலகையால் வடிகால்கள் இருந்திருக்குது. அடுத்து மர ஏற்கலப்பை. ஏன்னா இவங்கள்ட்ட இரும்புன்னு ஒண்ணு இல்லைல்ல. இன்னைக்கு ஏற்கலப்பை தூக்கி போய் ஏற்கலப்பை கொண்டு போவாங்க ஏர் உழுவுறதுக்கு போட்டு, இல்ல மாடை வச்சு ஏர் உழுவாங்க. அப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தான் இருக்கும். ஏன்னா பூமி அதான் ஈஸியா தோண்டும். ஆனா இன்னைக்கு அவங்கள்ட்ட இரும்பு தான் அவங்க கண்டுபிடிக்கலையே. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க? மரத்தாலேயே தோண்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உழுசால் நிலம். உழுது போட்ட ஏற்கலப்பையால உழுது போட்ட இடம் உழுசால் நிலம். உழுது போட்டது. அதான் கரெக்ட் தான். உழுது நிலம். செம்பிலான காளை. செம்பு பொம்மை காலை செம்பிலான. இன்னைக்கெல்லாம் நிறைய மினியேச்சர்ஸ் வருது இல்ல உங்களுக்கு. நம்ம நிறைய மினியேச்சர்ஸ் வாங்குறோம், சின்ன சின்ன பைக்குக்கெல்லாம் வாங்குறோம். அதே மாதிரி அன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், நிலநடுக்கத்திற்கான தடயம். நிலநடுக்கம் வந்ததுக்கான தடயம் அன்னைக்கே காணப்பட்டிருக்குது. சீஸ்மிக் வேவ்ஸ்னால வந்திருக்கு. அடுத்து தீ பலிபீடம். இதுக்கு முன்னாடி எங்க பார்த்தோம்? லோத்தல்ல பார்த்தோம். இங்கேயும் தீ பலிபீடம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, கீழ்நகர பகுதியில் தடுப்பு சுவர். இந்த ஒரே ஒரு நகரத்துல மட்டும்தான் கீழ் நகரத்துக்கும் என்ன இருக்கு? கோட்டை சுவர், தடுப்பு சுவர் இருக்கு. பொதுவா 2 நகரங்கள் இருக்கும், மேல் நகரம், இன்னொன்னு கீழ் நகரம். மேல் நகரங்களை சுத்தி கோட்டை சுவர் இருக்கும், கீழ் நகர்ல ஒண்ணும் இருக்காது. ஆனா இந்த ஒரு நகரத்துல மட்டும்தான் மேல் நகரத்திலையும் கோட்டை சுவர் இருக்கும், கீழ் நகரத்திலையும் கோட்டை சுவர் இருக்கும். கோட்டை சுவர் காம்பவுண்ட் மேலையும் இருக்கும், கீழையும் இருக்கும். மேல் நகரத்திலையும் இருக்கும், கீழ் நகரத்திலையும் இருக்கும். ரெண்டுலயுமே இருக்கும். அடுத்து பனவாளி. ஹரியானா மாநிலத்துல சரஸ்வதி இல்ல திருஷ்டாவதி அப்படிங்கிற நதியில இருக்கு. சரஸ்வதி நதி அல்லது திருஷ்டாவதி நதி. உங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு தகவல், என்சிஆர்டி மத்திய அரசாங்கத்துடைய புத்தகங்கள்லாம் இருக்குல்ல, அதுல சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பதிலாக சரஸ்வதி நாகரிகம்னு மாத்திட்டாங்க. ஏன்னா அந்த சரஸ்வதி நாகரிகத்தை சுத்தி தான் நிறைய இது இருந்திருக்கு. அந்த சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி அப்படிங்கிற நதி என்ன ஆயிடுச்சுன்னா வற்றி போயிருச்சு. சரஸ்வதி அப்படிங்கிற நதி, சரஸ்வதி நதி அழிஞ்சிருச்சு. நதிஞ்சிருச்சு. அதனால இந்த நாகரிகத்தை, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கா, அதை வந்து சரஸ்வதி நாகரிகம் சொல்லுவாங்க. இப்ப சரஸ்வதி நாகரிகம் சொல்றாங்க. யாரு? மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு அவங்க புத்தகத்துல. அடுத்து சுடுமண்ணால் ஆன ஏற்கலப்பை. பொம்மை தான், டெரகோட்டா. என்ன? சுடுமண். நம்ம பானைலாம் செய்யறாங்கல்ல, வெளியே மண் போட்டு, அதுல ஏற்கலப்பை செஞ்சிருக்காங்க பொம்மையில. அடுத்து பானை, மண்ணு. அந்த பானை செய்யற மாதிரி சுடுமண்ணை வச்சு ஏற்கலப்பை. பொம்மை, டாய் பொம்மை, ஏற்கலப்பை மாதிரி. சன்குதாரோ. அடுத்து சன்குதாரோ. இந்த சன்குதாரோ அப்படிங்கிறது இங்க பாருங்க, நதி இப்படி ஓடுது, சிந்து நதி. நதியோட இந்த பகுதியில மொஹஞ்சதாரோ. நதியோட இந்த பகுதியில சன்குதாரோ. ஓகேங்களா? நதிக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும். இதுல என்னெல்லாம் இருக்கு பாருங்க.
இந்த ஒரு நகரத்துல தான் கோட்டை சுவரே இல்லை. பொதுவாகவே மேல் நகரத்துல கோட்டை சுவர் இருக்கும், கீழ் நகரத்துல இருக்காது. இங்க மொத்தமாவே இல்லை. அடுத்து மணிகள் விற்கும் கடை, ஃபேக்டரி. இது அடுத்து மைப்பொட்டி, இங்கு பாட்டு, இங்கு பேனா, இங்கு பெட்டி, மைப்பொட்டி. அடுத்து நாயின் கால்தடம், நாயின் கால்தடம். இந்த நாயோட கால்தடம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பூனையை விரட்டி போகுது, விரட்டி போகும்போது நாயோட கால்தடம் தெரியும். அடுத்து ராகி கார்கி, கடைசி ராகி கார்கி. ஹரியானா பகுதி வந்து ஹரியானா. நதி இல்ல, நதி விட்டுருங்க. முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னெல்லாம்? மிகப்பெரிய நகரம் இருக்கிறதுலே இதுதான் பெருசு. இதுவரை நம்ம பார்த்த எல்லாத்தோட இதுதான் பெருசு. தீ பலிபீடம். தீ எரிஞ்சிட்டு இருக்கோம், பலி போடும். விலங்குகளை ஆடு குர்பானி வச்சிருவாங்க, 8. அவ்வளவுதான். இதுதான் முக்கியமான 8 எண்ணம். சரியா? இப்போ முக்கியமான நகரங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5 முக்கியமான பகுதிகள் பத்தி பார்க்க போறோம். அரசியல் நிர்வாகம், சமுதாயம், பொருளாதாரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய கலை, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமயம். அரசியல் நிர்வாகம், சமுதாயம், பொருளாதாரம், அவங்களுடைய கலை, 5வது அவங்களுடைய சமயம். என்ன சமயம்? 5 சமயம். இதுல ஃபர்ஸ்ட் அரசியல் நிர்வாகம் பாருங்க. இவங்களுடைய அரசியல் நிர்வாகம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம், சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஏன் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் சொல்றாங்க? எல்லா அதிகாரமும் அந்த ஒரு பர்டிகுலர் குரூப் கையிலேயே இருக்கும். எல்லா முடிவுகளும் அந்த இந்த அரசரை சுத்தி இருக்கக்கூடிய 5-6 நபர்களோ எடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் சொல்லுவோம். எப்படி இதை நம்ம மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் சொல்றோம்? இவங்களுடைய எழுத்துக்களும் நம்மளால படிக்க முடியல, ஆனா பல சான்றுகள் வச்சு நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா தீர்மானிச்சுக்கிறோம் எப்படின்னு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ இவங்களுடைய எடை இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா வச்சுக்கோங்க, கேஜியில கேட்போம். 1 கிலோ தக்காளி கொடுங்க, 1 கிலோ வெங்காயம் கொடுங்கன்னு என்ன கேட்கறோம்? கேஜியில கேட்போமா? இவங்க வந்து எடை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 1:2, 2:4, 4:8 அப்படின்னு இரட்டை இலக்குல பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த இடம் ஃபுல்லா ஒரே மாதிரியான இடை தான் இருந்திருக்கு. இன்னைக்கு எப்படி இந்தியா ஃபுல்லா நம்ம கிலோ கணக்கில் தான் வாங்குவோம். இதே இது பிரிட்டன் போனீங்கன்னா அங்கே பவுண்ட்ஸ்ல கேட்பாங்க. பவுண்ட், 1 பவுண்ட்ல கொடுங்க, 2 பவுண்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம கிலோ கணக்கில் கேட்போம். அதுதான். அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த எல்லா பகுதிகளிலையும் நம்ம கேட்கக்கூடிய எடை வந்து இரட்டை இலக்குல இருக்கு. 2வது முத்திரைகள். இன்னைக்கு எப்படி இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நாணயங்கள், காயின்ஸ்லாம் இருக்க நாணயம் காயின் எல்லாம் இந்தியா ஃபுல்லா ஒன்று தானே. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லா ஒரே மாதிரியான காயின், நாணயம், முத்திரைகள் எல்லாம் ஒரே விதமான நாணயம். அடுத்து மூணாவது தொழிலாளர் அணி திரட்டல். ஒரு இடம், எல்லாரும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க, எல்லாம் வேலை முடிச்சு ஒரு இடத்துக்கு போறாங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? முடிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒழுங்குமுறை, நடைமுறை இருந்தா மட்டும்தானே இது எல்லாமே சாத்தியம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி எடை, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பணம், எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி தொழிலாளர் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த எல்லா பகுதிகளும் ஒரே ஒரு ஆளால் நிர்வகிக்கப்பட்டிருக்குன்னு நம்மளால முடிவு கொண்டு வர முடியும். சரி, அடுத்து இது போக இவங்க வேற எந்த விஷயத்துல கை தேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா வடிவியல், ஜாமெண்ட்ரி. எப்படி நமக்கு ஜாமெண்ட்ரி சொல்லுங்க பார்ப்போம். இவங்களுக்கு எப்படி ஜாமெண்ட்ரி வந்து தெரியுங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். இவங்களுக்கு வடிவியல்னா என்ன, ஜாமெண்ட்ரி என்னெல்லாம் பார்த்து அதெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரியுங்கிறத நீங்க ஊர்ஜிதப்படுத்துவீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அவர் ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொன்னாரு. சிலை, செங்கற்கள், மோகஜதாரோ காமிச்சனா
லட்சக்கணக்கான செங்கலை ஒரே செவ்வக வடிவத்துல செஞ்சிருக்காங்க. அது சாத்தியமா? வடிவியல் தெரியாம, ஜாமெட்ரிக்கல் ஷேப் தெரியாம லட்சக்கணக்கான செங்கற்களை ஒரே ஷேப்ல பண்ண முடியுமா? முடியாது. அதை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஜாமெட்ரி வடிவியல் சம்பந்தமாக அறிவு இருந்திருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம். சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம். எப்படி ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம் நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க, சொல்லணும், பதில் சொல்லுங்க. ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம். சூப்பர். மேல் நகரம் கீழ் நகரம். மேல் நகரம் கீழ் நகரம். மேல் நகரம் வந்து கோட்டை சூறால் கட்டப்பட்டிருக்கும், கீழ் நகரத்துல எண்ணும் இருக்காது. அப்ப மேல் கீழ் இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வு நிறைந்த சமுதாயம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க வச்சுக்கோங்க. மேல் நகரம் கீழ் நகரம்னா ஹைட்டு கீழே அப்படி கிடையாது. மேல் நகரம்னு அவங்க என்ன சொல்றாங்க? மேட்டு தெருனா மேட்டுல இருக்குமா? அப்படி இல்லை. என்னன்னா பில்டிங் மேலேயும் கிடையாது. இப்போ நம்ம தான் இங்க இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளை சுத்தி கோட்டை சுவர் கட்டப்பட்டிருக்கும். நம்ம ஊருக்குள்ள நம்ம ஏரியாக்குள்ள யாரும் வரவிடாம பாதுகாப்பு இருக்கும். இது பேரு மேல் நகரம். இது கீழே ஒரு நகரம் இருக்கும். அங்க எந்த விதமான பாதுகாப்பு சுவர்கள் எதுவும் இருக்காது. திறந்த வெளியில மக்கள் இருப்பாங்க, சின்ன டென்ட் போட்டு எப்படியோ இருந்துட்டு போவாங்க. இது கீழ் நகரம். இப்போ மேட்டுக்குடி மக்கள் கீழ்குடி மக்கள் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி. நீங்க உடனே மேல் நகரம்னா மேல வானத்துல இருப்பாங்க, இல்ல பூமி இது மேல இருப்பாங்க, கிடையாது. லிட்டரலா யோசிக்க கூடாது. அடுத்து ஆண் பெண் ரெண்டு பேரும் சமம், ஈக்குவல். ஆண் பெரியவன் பெண் சின்னவன்லாம் கிடையாது, எல்லாம் ஈக்குவல். மூணாவது, ஆண் பெண் ரெண்டு பேருமே அணிகலன்கள். காலில் போடுறது, கையில போடுறது, காப்பு காலில் போடுறது, இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆண் பெண் ரெண்டு பேருமே போட்டிருந்தாங்க. அடுத்து உடை பருத்தி, காட்டன், பருத்தி, சில்கு. பருத்தி தான் நிறைய பயன்படுத்தினாங்க. பருத்தி தான் அதிகமா பயன்படுத்தினாங்க. நிறைய பேர் பருத்தி தான் பயன்படுத்தினாங்க. அடுத்து மாடி வீடுகளை இங்க பாருங்க. மாடி வீடுகள் சாதாரண வீடு இல்ல. எல்லாருமே சாமானிய மக்கள் கூட என்ன அட்லீஸ்ட் 2 மாடி வீடு வச்சிருந்தோம். 2 மாடி வீடு, ஒரு வீடு, அதுக்கு மேல 2 மாடி வீடு. நேர்த்தியான தெரு நேர்த்தியா ரைட் ஆங்கிள் இருக்கும். எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸ்ல இருக்கும். தெருக்கள் எல்லாமே தெரு இருக்குல்ல, தெரு எல்லாமே நேர்த்தியா இருக்கும். அடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் கிணறு. அடுத்து கழிப்பறை, அதுக்கப்புறம் வடிகால், சாக்கடை, வடிகால் டிரைனேஜ் வெளியே போறதுக்கு வடிகால், இதெல்லாம் இருந்திருக்கு. இப்ப இதெல்லாம் வச்சு கழிப்பறை, வடிகால், குளியலறை இதெல்லாம் இருக்குன்னா நம்ம அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? அவங்க சுகாதாரத்தோட இருந்திருக்கிறாங்க. இப்ப வடிகாலுக்கு இப்ப கூட நம்ம ஊர் தெருல உள்ள போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாக்கடை ஓடிட்டு இருக்கோம். அதை நம்ம மூடாம தான் வச்சிருப்போம், ஓப்பன் சாக்கடையா தான் இருக்கும். ஆனா இவங்க பலகையால மூடி வச்சிருப்பாங்க. வேணுங்கிறப்ப பலகையை திறந்து கிளீன் பண்ணிடுவாங்க. நம்ம கூட பலகையால போட்டு மூடுறது கிடையாது. இப்ப ரோட்ல போறீங்க, சென்னையில வந்து பாதாள சாக்கடை திட்டம் இருக்கு. இந்த சாக்கடையை எதால மூடி வச்சிருக்கிறாங்க? ரோட்ல இரும்பு இல்லாட்டி சிமெண்ட் ஸ்லாப்பை போட்டு மூடி வச்சிருக்காங்க. இவங்க மரப்பலகையால மூடி வச்சிருப்பாங்க. ஏன்னா மரப்பலகைனா ஈஸியா தூக்கிட்டு கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். நம்ம ஏன் இப்ப மரப்பலகை யூஸ் பண்றது கிடையாது? ஏன் உடைய போகுது? மழை பெஞ்சதுன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு மரப்பலகையை மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மழை பெய்யறது பிரச்சனை கிடையாது, வேற காரணம் இருக்கு. என்ன? வாகனம். அன்னைக்கு அவ்வளவு வாகன பெருக்கு கிடையாது, இன்னைக்கு அவ்வளவு வாகனம் ஆகி போயிடுச்சு. அதனால சரிங்களா. அடுத்து தெருவிளக்குகள் இருக்கு. தெருவிளக்குனா கரண்ட் கண்டுபிடிக்கல, தெருவிளக்கு அந்த தீப்பந்தத்தை வச்சு தெருவிளக்கு வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் குப்பை தொட்டிகள் காணப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, சுகாதாரம் உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து இவங்களுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா பெரிதும் வந்து பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய பழக்கம் இல்லை, பண்டை மாற்று முறை தான். ஒரு பொருளை கொடுப்பாங்க, அந்த பொருளை வாங்குவாங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பண்டை மாற்று முறை. உள்நாட்டிலையும் வணிகம் பண்ணியிருக்காங்க, வெளிநாடுகள்லையும் வணிகம் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டு வணிகம் வந்து தென்னிந்தியால எப்படி தெரியுமா வருவாங்க? லோத்தல்ல கப்பல் ஒட்டிக்கிட்டு, கப்பல் தள்ளிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு அப்படி போயிடுவாங்க. அடுத்து வெளிநாடுகள்ல எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க? மெசோபொட்டோமியா, ஈரான், ஈராக், பஹ்ரைன், ஓமன், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? வணிகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வணிக பொருட்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம். ஏற்றுமதி செய்யப்பட்ட எக்ஸ்போர்ட் பண்ண மிக முக்கியமான பொருள் என்ன பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், வைடூரியம், லப்பீஸ் லசூலி, நீல நிறக்கல், ப்ளூ, நீலக்கல், லப்பீஸ் லசூலி அது பேரு, வைடூரியம்.
அடுத்து தங்கம், பருத்தி, விவசாய தானியங்கள் இதெல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. இறக்குமதி செய்யப்பட்ட, கவனிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், இறக்குமதி செய்யப்பட்ட மிக முக்கியமான பொருள் வெள்ளி. வெள்ளி வெள்ளி வெள்ளி. அடுத்து கவனிங்க, கலை. இவங்களுடைய இது பாருங்க, என்ன பொருட்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்கிறது. சங்கு எந்த ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ்னா நாகேஸ்வர் அப்படிங்கிற ஊர்ல. ரெண்டாவது பாலாகோட். இந்த பாலாகோட் எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? பாலாகோட் வந்து ஒரு குட்டி துறைமுகம். எப்படி லோத்தல் வந்து பெரிய துறைமுகமோ, பாலாகோட் வந்து ஒரு இடைநிலை துறைமுகம். இன்னைக்கு திருவனந்தபுரத்துல ஒரு இடைநிலை துறைமுகம் அமைச்சிருக்கிறாங்க, விலிங்கம் போர்ட். அது என்ன இடைநிலை துறைமுகம், ஒரு இடத்துல இருந்து லோட் பண்ணி இறக்கிட்டு மறுபடியும் அங்கிருந்து கொண்டு போறதுக்கு. அதே மாதிரிதான் அன்னைக்கு பாலாகோட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வைடூரியம். வைடூரியம்னா என்ன பார்த்தோம்? எங்க லப்பீஸ் லசூலி, நீல நிறக்கல். அது எங்க? ஷார்ட்டுகை. ஷார்ட்டுகை எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான். பார்த்தோமா? வடக்கோர நகரம் ஷார்ட்டுகை, ஆப்கானிஸ்தான்ல. அடுத்து கார்னீலியன். கார்னீலியன் அப்படிங்கிறது ஒரு வகையான கல். அது எங்கன்னா லோத்தல்ல. நுரைக்கல், ஸ்டியடைட். ஸ்டியடைட் நுரைக்கல், இது வந்து தெற்கு ராஜஸ்தான்ல. கவனிங்க கவனிங்க கவனிங்க, இந்த நுரைக்கல் இருக்குல்ல, ஸ்டியடைட். ஸ்டியடைட்ல தான் சிந்து சமவெளி நாகரிகத்துல அதிகமா நாணயங்கள், முத்திரை 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 நுரைக்கல்ல தான் இருக்கும். அதிக லெவல்ல முத்திரை முத்திரை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல நுரைக்கல்ல தான் இருக்கும் அதிக லெவல்ல. அடுத்து செம்பு. செம்பு செம்பு ராஜஸ்தான், ஓமன். ராஜஸ்தான்ல இன்னைக்கும் எப்படி கோலார் தங்க சுரங்கம் கோலாறுல இருக்கு கர்நாடகால, அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு சுரங்கம் இருக்கு, செம்பு சுரங்கம். அது என்னது? அது கேத்ரி. கேத்ரி, அது பேர் கேத்ரி. அங்க இன்னும் வந்து அங்கிருந்து தாமிரம் எடுக்கிறாங்க. தாமிரம்னா என்ன? செம்பு எடுக்கிறாங்க. பாதரசம், செம்பு, தாமிரம் எடுக்கிறாங்க ராஜஸ்தான்ல இருந்து. சரிங்களா? இன்னும் இருக்கு அது. அடுத்து நாலாவது கலை, கிளேஸ்டு பாட்ரி. பளபளப்பான பானை, பளபளப்பா இருக்கும் பானை. குரூப் 4 கொஸ்டின் இது. இந்த தடவை குரூப் 4ல கேட்ட கேள்வி. சிகப்பு, கவனிங்க, சிகப்பு மற்றும் கருப்பு நிற பானை. பானை சிகப்பு மற்றும் கருப்பு. ரோட்ல எல்லாம் விற்பாங்கல்ல. அடுத்து அதான் மண்பானை தான். அப்புறம் ஆயுதங்கள். ஆயுதம் பாருங்க, பிளேடு, பிளேடு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஊசி, நீடில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீன் தூண்டில், மீன் தூண்டில், மீன் தூண்டில். ஈட்டி, ஈட்டி, கோடாரி, இதெல்லாம் பயன்படுத்தி. ஆமா, பிளேடுனா இன்னைக்கு இருக்க பிளேடு மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கும் பிளேடு. அது பிளேடுன்னு ஏன் சொல்றோம்னா அந்த ஷேப்ல இருக்கிறதுனால பிளேடுன்னு சொல்றோம். அது எல்லாமே அப்போ யூஸ் பண்ணதான், அதோட ஹையஸ்ட் டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்து சமயம். அஞ்சாவது சமயம். அரச மரம். அவங்க என்னெல்லாம் கும்பிட்டாங்க, என்னெல்லாம் வழிபட்டாங்க? அரச மரம். பெண் தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு பார்த்தோமா? போட்டோ காமிச்சனா, போட்டோ காமிச்சனா, பெண் தெய்வ வழிபாடு. அடுத்து தீ பலிபிடம், தீ தீ கும்பிட்டுருக்குறாங்க. நீர், பெரிய நீச்சல் குளம், அதை கும்பிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பசுபதி மகாதேவர் முத்திரை, அதை வந்து என்ன சொல்றாங்க? சிவன், 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 பிறைசூடன் சிவன். அது என்ன இதுல இருக்கும்? லிங்க வடிவத்துல, லிங்க வடிவத்துல இருக்கும் சிவன், சிவலிங்கத்துல. அடுத்து விலங்குகள், விலங்கு, விலங்கு, இது எல்லாமே வழிபட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. பில்லி, சூனியம் அதெல்லாம் நம்பியிருக்காங்க. பில்லி, பேய், பேய் பிசாசெல்லாம் நம்பி இருக்கிறாங்க. எப்படி நமக்கு நம்பியிருக்காங்க நமக்கு தெரியுது? தாயத்து கட்டி இருக்கிறாங்க. ஆம்லெட், தாயத்து கட்டுறோம்ல நம்ம காலில் கையில் இங்கெல்லாம் தாயத்து கட்டுறோம்ல, அதை வச்சிருக்கிறாங்க. அடுத்து இவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்துட்டாங்கன்னா புதைப்பாங்க, தோண்டி புதைச்சிருவாங்க. இன்னொன்று எரிச்சிருவாங்க. இப்படி புதைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. புதைக்கிறப்ப அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் ட்ரெஸ்ஸு கழட்டி, வாட்சி கீச்செல்லாம் கழட்டி உள்ளே போட்டு, பாத்திரம், சாப்பிட்ற பாத்திரம் அது எல்லாத்தையும் உள்ளே போட்டு மூடிடுவாங்க. ஏன் மூடிடுவாங்க அப்படின்னா, இவங்க இறந்த பிறகும் இந்த பொருள்லாம் கொண்டு போய் வேற எங்கேயோ கொண்டு வச்சு வாழ்வாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இறந்த பிறகும் இந்த பொருள்லாம் அவங்க வேற எங்கேயோ வச்சு வாழ்வாங்கன்னு. அப்போ இறப்புக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கு, லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறத நம்பியிருக்காங்க. இறப்பின் பின்பு ஒரு வாழ்வு இருக்குங்கிறத நம்பியிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இதுலயும் நம்பிக்கை இருக்கு.
பில்லி சுனியும் பேய் பிசாசுலையும் நம்பிக்கை இருந்தது. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சிந்து சமவெளி நாகரிகத்துல இந்த 5 விஷயம் பார்த்து முடிச்சோமா? இப்ப லாஸ்டா என்ன பார்க்க போறோம்னா, இந்த நாகரிகத்துடைய சரிவு, எப்படி இந்த நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இந்த நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நதிகள் வந்து வற்ற ஆரம்பிச்சிருது. இந்த நாகரிகமே நதியை மையப்படுத்திய நாகரிகம். நதியை மையப்படுத்திய நாகரிகம். இந்த நதிகள் எல்லாம் வற்றி போனனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த மக்களால் அங்க வாழ முடியல. இது ஒரு முக்கியமான காரணம். 2வது, ஆரியர்களுடைய படையெடுப்பு. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா அதாவது இண்டோ ஆரியன்ஸ் சொல்லுவாங்க. ஐரோப்பா, சென்ட்ரல் ஆசிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க கைபர் போலன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிச்சதா சொல்லப்படுது. இது 2. மூணாவது முக்கியமான காரணம் என்ன? பருவநிலை மாற்றம். அடிக்கடி மழை பெய்யறது, மழையே பெய்யாம இருக்கிறது, இந்த மாதிரி சூழல்லாம் ஏற்படுது. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா நிலநடுக்கம். பூமியில நிலநடுக்கம் வந்தனால நதி அதோடைய பாதையை மாத்திருச்சு. இப்போ நீங்க நியூஸ்ல லேட்டஸ்டா பார்த்திருப்பீங்க, கேரளால வந்து பாத்தீங்கன்னா 2018 இடுக்கியில பெஞ்ச மழைனால பம்பா நதி இப்படி ஓடிட்டு இருந்த சபரிமலை பம்பா நதி இப்படி ஓடாம இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் சுத்தி ஓடுது. இது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கே இவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுதுன்னா, 10 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர்லாம் தள்ளி போயிடுச்சுன்னா நதி என்ன ஆகும்? இன்னும் உங்களுக்கு ஒரு அரிதான ஒரு தகவல் சொல்றேன். இன்னைக்கு ஓடக்கூடிய கங்கா, சிந்து, பிரம்மபுத்திரா இந்த நதிகள் எல்லாம் அதனுடைய போக்குல ஓடல. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அது வேற திசையில ஓடிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால மாறி இப்ப இந்த திசையில ஓடுது. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தை சுத்தி ஓடிக்கொண்டிருந்த நதிகள் அதனுடைய இடங்களை மாத்திருது. இதெல்லாம் முக்கிய காரணம். இது எல்லாத்தோட பேசிக்கா மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, கிராமப்புறங்கள்லயும் நகரப்புறங்கள்லயும் இருந்த மக்களுடைய ஜனத்தொகையில மாற்றம் ஏற்படுது. கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நகரப்புறங்கள்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, நகர்ப்புற வாசிகளுக்கு கிராமப்புறங்கள்ல இருந்து என்ன போகும்? விவசாய பொருட்கள் எல்லாம் போகும். பொதுவா நகரங்கள்ல யார் தங்கி இருப்பா? ஆர்டிசான்ஸ், மியூசிக் பண்ணக்கூடியவங்க, டான்ஸ் ஆடக்கூடியவங்க, ஓவியம் தீட்டக்கூடியவங்க, இந்த மாதிரி அதாவது விவசாயம் சாரா தொழில இருக்கக்கூடியவங்க. விவசாயமே தேவையில்லை, விவசாயம் சாரா தொழில இருக்கக்கூடியவங்க தான் நகரத்துல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நகரத்துக்கு கிராமத்துல இருந்து என்ன வேணும்? விவசாய பொருட்கள் வேணும். கொஞ்சம் கொஞ்சமா கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகர்ந்து நகரத்தை நோக்கி வந்ததுனால இந்த பாப்புலேஷன் இம்பேலன்ஸ், இந்த ஜனத்தொகை மாற்றம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வீழ்ச்சியை சந்திக்குது. இன்னைக்கு நம்மளால சமாளிக்க முடியுது ஜனத்தொகை மாற்றம் அடைஞ்சாலும். ஏன்னா மெக்கனைஸ்டு வேர்ல்டுல இருக்கும். டிராக்டரை வச்சே நம்ம உழுதுருவோம். அன்னைக்கு டிராக்டர் வச்சு உழ முடியாது. அன்னைக்கு டிராக்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இந்த இம்பேலன்ஸ்னால தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா, ஆப்டான காரணமா அதான் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பல்வேறு காரணங்கள்லாம் பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம்? நதிகள் வற்றி அடைகிறது, இன்னொன்று ஆரியர்களின் வருகை, அதுக்கப்புறம் பருவநிலை மாற்றம், நிலநடுக்கம், ஜனத்தொகை மாற்றம், இதெல்லாம் முக்கிய காரணம். அதுக்கப்புறம் வர்த்தகத்திலையும் தொய்வு. பொருள் வந்தா வியாபாரம் பண்ண முடியும், வியாபாரத்திலையும் தொய்வு ஏற்படுது. இதெல்லாம் தான் மிக முக்கியமான காரணங்கள். சரிங்களா? இந்த தொகுப்போட நம்ம இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ஃபுல்லா முடிச்சுட்டோம். அந்த பாடம் நம்ம பார்த்த பகுதியிலேருந்து கட்டாயமா ஒரு கேள்வி வரும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஏரியா எல்லாமே டச் பண்ணியாச்சு. ஒன்று கூட இதுல மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. 95% நம்ம படிச்சதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நன்றி. அடுத்த வகுப்புல மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.